கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரூட்ல இன்னைக்கு தேதிக்கு 85 லட்சம் டு 90 லட்சம் இல்லாம உங்களால ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா வாங்க முடியாதுங்க. ஆனால் அதை விட ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கூட கொடுத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் லேண்ட்ல ஒரு அட்டகாசமான 2 போர்ஷன் வீடு வாங்கலாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற வீடுங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து 30 அடி ரோடு. சேல்ஸ்க்கு வந்திருக்கிற இந்த வீடு எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஷார்ப்பா 6வது கிலோமீட்டர்ல நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்ல இருந்து வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நம்ம பாக்குற இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போகும். இப்போ நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவை பார்த்துட்டு இருக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங் இருக்கு. ஏன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு கிரவுண்ட் லேண்ட் ஏரியா. அதுல 2 போர்ஷன்ல வீடு கட்டிருக்காங்க. கீழே 1000 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்கு. அதே போல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குங்க. பார்க்கிங் வந்து நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீடு சுத்தியுமே ப்ராப்பரா வந்து உங்களுக்கு செட் பேக் விட்டு கட்டிருக்காங்க. வீடு வந்து வெறும் 5 வருஷத்து வீடு தாங்க. 5 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இந்த சரௌண்டிங்ல ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா பாத்தீங்கன்னா 800-900 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின ஒரு டூப்ளெக்ஸ் வில்லாவோட விலையை பாத்தீங்கன்னா 90 லட்சத்துல இருந்து 95 லட்சம் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட 80-85 லட்சம் இல்லாம ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா உங்களால இங்க வாங்க முடியாது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் ரீசனபிளா கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா நான் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது இண்டிவிஜுவல் போர்வெல்லுங்க. நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங் ஏரியா பார்த்துருப்பீங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். வீடு சுத்தியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போடல, ஷீட் மெட்டல் வச்சு தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வீடு. அதுக்கு முன்னாடி நம்ம நேராக போயிட்டு தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன தோட்டம் வச்சிருக்காங்க. அதில் வந்து மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு. இதாங்க அந்த தோட்டம். பாருங்க, நல்ல ஒரு தோட்டத்தோட ஒரு இண்டிவிஜுவல் வீடு போர்வெல்லோட மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தோட்டம் வச்சிருக்கிற ஏரியா மட்டுமே கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு கிரவுண்ட் இடம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா. அதுல கீழே 1000 ஸ்கொயர் ஃபீட்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு. மேல 1000 ஸ்கொயர் ஃபீட்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு. வெளியில இருக்கிற இந்த ரெஸ்ட் ரூமை ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெட் வளர்த்து இருந்திருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் இது. ஓகே, இந்த வீட்டோட மொத்தம் பில்டிங் சைஸ் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கீழே 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க, மேலே 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. டோட்டல் பில்டப் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு எப்படி இருக்கோ அதே போல தான் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடும். கிச்சன் பாருங்க, நல்ல பெரிய சைஸ் கிச்சன். லாஃப்ட் செல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங்ல இருக்கிற 2 போர்ஷன் வீட்டையுமே வாடகைக்கு தான் விட்டுருந்தாங்க. இப்போ சேல்ஸ் பண்றதுனால கீழ் வீட்டை மட்டும் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹால் பாருங்க, நல்ல பெரிய சைஸ் ஹால். டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட இருக்கக்கூடிய வீடுங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு பாருங்க லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததா செகண்ட் பெட்ரூம் பார்க்க போலாங்க. கூடுவாஞ்சேரியில நெல்லிக்குப்பம் ரோட்ல குறிப்பா காயராம்பேடு சர்க்கிள்ல ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குற பிளான்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம். லாஃப்ட் ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இந்த பெட்ரூமை பிளான் பண்ணிருக்காங்க. நார்த் ஃபேசிங் லேண்ட்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வீடு கட்டிருக்காங்க. 2 போர்ஷன் வீடுமே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ரோட்ல இருந்து மெயின் கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்க்கிங் ஏரியா விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வீடுக்கு அடுத்ததா தோட்டம் இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூமுங்க. வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்ல இருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதே சரௌண்டிங்ல உங்களுக்கு நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இந்தியன் ஸ்டைல கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம். லாஃப்ட்லாம் பாருங்க, நல்ல பெரிய சைஸ் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு. ஓகேங்க, இங்கிருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க. நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால், டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன், 2 டாய்லெட்டோட இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. சேம் இதே டிசைன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடும். கீழ் வீடு நீங்க எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் மேல இருக்கக்கூடிய வீடும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வீட்டை பார்க்க போறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நாம இப்போ மேலே ஓப்பன் டெரஸுக்கு போறோம். வீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லா வீடுகள் இருக்கு. அதனால பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போறீங்க. இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். ஓகேங்க, ஃபைனலாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் ஞாபகப்படுத்துறேன். வீட்டோட லேண்ட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு கிரவுண்ட் லேண்டு. இதில் 2 போர்ஷனில் வீடு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் வீடு கட்டியிருக்காங்க. மொத்தமாக 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இந்த வீட்டோட காஸ்ட் வந்து 1,15 லட்சங்க. 1,15 lakhs சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப நெகோசியேஷன் இருக்காது.